Hi students, welcome to KC Botany. Bubbly exams பார்த்தீங்கன்னா நெருங்கிருச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நானோதயமே வந்திருக்கும். நானோதயம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருப்போம், இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு படிங்கம்மா, இதில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம், இந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கலாம், இதெல்லாம் நம்மளுடைய கட் ஆஃப் வந்து முக்கியம், இந்தந்த கோர்சஸ்க்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அந்த டைம்லாமே நமக்கு வந்து காதில் ஏறாது என்னதான் சொல்லியிருந்தாலும். இப்போ லாஸ்ட் டைம் முடிக்கிறப்ப தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெட்டினரி போகிறதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கணும், இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுக்கணும், அதே போல் மெடிக்கல் லைன் நர்சிங் கோர்சஸுக்கு டிப்ளமோ நர்சிங் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல ஃபீஸ் கட்டாமல் படிக்கணும்னா எவ்வளோ மார்க்ஸ் சார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஒடியாந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், அது வந்து சொன்னது அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ வந்து ஃபைனல் டைம்லயாவது வந்துச்சு, அதுக்கு வந்து நம்ம பெருசாக சந்தோஷப்படணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பீங்க, ஐயோ நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நெருங்கிடுச்சு, எப்படி படிக்கலாம், எதெல்லாமே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மேஜர் சப்ஜெக்டில் முக்கியம் சரிங்களா. மேக்ஸு, சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பயாலஜி. ஸோ இந்த 4 சப்ஜெக்டும் நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. ஸோ இதில் மெடிக்கல் லைன் போகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே கேட்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா. அதே மாதிரி தான் பியூர் சயின்ஸுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் சுவாலஜி மார்க்ஸ் இது எல்லாமே ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் டவுட் இருக்கு, இனிமே படித்தா கூட எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு சரிங்களா. அந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஆல்ரெடி ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம், ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு என்னென்ன எவ்வளோ நேரம் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15ஆம் தேதி இன்னையிலேருந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சில பேர் இன்னைக்கு கூட க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. 16, 17 இந்த 27 கடை வாங்கிக்கிங்க. அதுக்கடுத்து 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 3 நாள் டைமிங் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து பப்ளி எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் மினிமம் 3 நாளாவது இருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் தான் 2.5 இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பயாலஜிக்குலாம் 6 நாள் இந்த மாதிரி இருக்கு. மேக்ஸுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினிமம் டேஸ் இது எல்லாமே இருக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு. ஸோ இந்த பிஃபோர் பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி சரிங்களா கிடைக்கக்கூடிய இந்த ஒரு 12 அல்லது 13 நாளை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க. நீங்க தமிழ் படிக்கிறதுக்கு கூட 28, 1, 2 இந்த 3 நாள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு முன்னாடி இருக்கிறத இந்த மேஜர் சப்ஜெக்ட் படிக்கிறத வந்து என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 நாள் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இப்போ பிசிக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுல நமக்கு வந்து 11 லெசன்ஸ் இருக்கு. அதுல 10 லெசன் வந்து ரொம்ப முக்கியம், அதில் தான் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுல ஒரு 6 லெசனை நீங்க வந்து டார்கெட் பண்ணி 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம், 2 லெசன்ஸ் வந்து படிக்கலாம் சரிங்களா. அடுத்த நாளைக்கு 2, அடுத்த நாளைக்கு 2, மொத்தம் இதுலயே 6 லெசன்ஸ் வந்து படிக்கலாம். இன்னும் நான் தெளிவா படிக்கணும்னு நினைச்சா கூட நீங்க வந்து 3 நாளைக்கு ஒரு 1.5 படிச்சா கூட 4.5 லெசன்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும், கவர் பண்ண முடியும் சரிங்களா. இப்பயுமே நமக்கு வந்து என்ன இருக்கு, டைம் இருக்கு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எடுக்கிறப்ப நமக்கு 15 லெசன்ஸ் வரும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 லெசனா படிச்சீங்கன்னா 6 லெசன்ஸ் படிக்க முடியும். அதே 3 லெசனா படிச்சீங்கன்னா 9 லெசன்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். பிஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி சொல்றேன் சரிங்களா. பப்ளிக் எக்ஸாம் டைம்ல சொல்ல இப்ப இங்க கிடைக்கக்கூடிய நாட்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அதே மாதிரி பயாலஜி அதே மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களால 9ல இருந்து 10 லெசன்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், படிக்க முடியும் சரிங்களா. நீங்க எந்த அளவுக்கு அதை வந்து செப்பரேட் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ ஏன்னா நமக்கு வந்து இப்போ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூத்துலேருந்தே நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும், மினிமம் 50 மார்க்ஸ் அளவுக்கு வரும் சரிங்களா. 5 லெசன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுலேருந்தே 50 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து 1 மார்க்ஸ் வந்து செகண்ட் வேல்யூத்தில் இருக்கு. அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கும் அண்டு பயாலஜி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பயோ பாட்னியில் 55 மார்க்ஸ், பயோசாலஜியில் 55 மார்க்ஸ் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்கே 1 மார்க்ஸ் நமக்கு வந்து வரும். 90 மார்க்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறதுனால, எழுதுறதுனால சரிங்களா. நீங்கள் ஒரு 6 யூனிட்டு அல்லது 7 யூனிட் இந்த மாதிரி படித்தாலுமே உங்களுடைய மார்க்ஸ் வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இந்த நாட்களை கரெக்டாக என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 400க்கு நீங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்கீங்களோ, 300க்கு மேலே எவ்வளோ நினைக்கிறீங்களோ
ஒரு சில பேர் வந்து நான் 600க்கே 300 தான் டார்கெட் பண்ணியிருக்கணும் கூட சொல்லலாம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தெரியாது. ஸோ நம்ம எஃபோர்ட் எடுக்கிறோம், நம்ம வீட்டில் எல்லாமே கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு மேலே நம்ம வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் படிக்கலாம், எஃபோர்ட் எடுத்தும் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த நாட்களில் மினிமம் லெசன் சரிங்களா ஒரு 50% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டனாலும் மீதி 50% அங்கே ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நாட்களில் நீங்கள் மறுபடியும் படித்த கொஸ்டின் ஏற்கனவே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதை படிக்காமல் புதுசாக இருக்கக்கூடிய படிச்சிங்கன்னா நமக்கு எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறப்ப அது ரொம்பவே என்ன பண்ணும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்பயும் தெரிஞ்சதே படிச்சுட்டு எக்ஸாம் டைம்லும் தெரிஞ்சே படிக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் புதுசாக இது வரைக்கும் அந்த கொஷின்ஸ்லே நான் பார்க்கல, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே நான் வந்து சம் போட்டு பார்க்கல, அந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அதை இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த நாட்களை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸை விட 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு கட் ஆஃப் மார்க்ஸு ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதனால் உங்களுடைய மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நாட்களை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்காதீங்க, ரிலாக்ஸாக என்ன பண்ணுங்க படிங்க. மினிமம் ஒரு நாளைக்கு 10 hours கூட படிக்கலாம், அது உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறது தான், நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மார்க்ஸை வந்து என்ன பண்ணுங்கள் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்கு டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் சரிங்களா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஈவன் எந்தெந்த டாப்பிக்கில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்டுமே இருக்குது, இதெல்லாமே வருமா, பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு வந்து இல்லை, ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட் தவிர மற்ற சப்ஜெக்ட் ஒரு 2-3 ஸ்டாஃப்ட்டை கேட்டுட்டு தான் இதை வந்து கொடுக்கலாமா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்குறீங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டும் அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் பயாலஜியில் ஃபெயில் ஆகிடணும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜியில் கம்மியான மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஷின்ஸ் வந்து சொல்ல மாட்டேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸு மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணும், நீங்களே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்குறனோ அந்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, ஒரு சில டைம் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸ் நடந்த எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுன்னு தோணுதோ அதை படிங்க. இது ஜஸ்ட் ஒன்ஸு கிளான்ஸ் பார்த்து வச்சுங்க. ஸோ பரீட்சை முடிஞ்ச பிறக்கும் அதை ரீசெக் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சரிங்களா. இம்பார்ட்டன்ட் ஒரு 10 கொஸ்டின் சொல்கிறேன்னா 10மே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதில் ஒரு 5 வரலாம், 7 வரலாம், 4 வரலாம் சரிங்களா. அது வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.